ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிம்பிளான லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். கிட்னி பீன்ஸ் சாறு ரசம், கிட்னி பீன்ஸ் சுண்டல், கலவைக்கீரை வச்சு ஒரு கடையல், அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். கிட்னி பீன்ஸ் சாறு ரசத்துக்கும் அண்ட் கிட்னி பீன்ஸ் சுண்டல் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நான் கிட்னி பீன்ஸை நைட்டே ஊற வச்சுட்டேன். எப்படி ஊற வச்சேன்னா நல்லா சுத்தமாக அலம்பிட்டு நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு அதை வாஷ் பண்ண போகிறதில்ல, அதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதோட தோலை சீவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி கட்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போது கிட்னி பீன்ஸ் வந்துட்டு 3 விசில் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா பீன்ஸை தனியாக, அந்த வேக வச்ச தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி தான் வந்து நம்ம சாறு ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது கலவைக்கீரை கடையலுக்கு நான் குக்கரில் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 சின்ன தக்காளியை வந்துட்டு நான் வந்து அப்படியே ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 20லேருந்து 25 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், இதுக்கப்புறமா வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க கலவைக்கீரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே தேவையில்லை, இதுவே போதும். இதை வச்சு ஒரு 3 விசிலுக்கு கீரையை வேக வச்சுக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு வானலில் வந்துட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலை எண்ணெய். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்துட்டு பெரட்டிடலாம். ஒரு வாட்டி எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆனால் அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டு இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்துடும். முக்கால்வாசி வேகிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே ரசத்துக்கு வந்துட்டு பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு வரமிளகா, நான் ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லாத்தையும் பவுடராக நுணுக்கி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வெந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. வெந்த உருளைக்கிழங்குல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ரசம் பொடியும் அரைச்சி வச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். கீரை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 விசில் விட்டேன். அது வந்து கீரை நல்லா வெந்துடுச்சு. வெந்த கீரையை வந்துட்டு நம்ம கீரை கடையிற சட்டி இருக்கும் இல்லையா, அதுக்கு நான் மாற்றிக்கிறேன். கீரை கடையிற சட்டிக்கு மாற்றினதுக்கப்புறமா மத்து வச்சு இதை நல்லா சாஃப்டாக கடைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வந்துட்டு மொறுன்னு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். கீரை தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த கீரையில் சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி நல்லா கடைஞ்சிக்கலாம். கடையும் போது கடைசியாக கொஞ்சம் கல் உப்பு போட்டு சேர்த்து இந்த மாதிரி கடைஞ்சி இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். அவ்வளோதான், கீரை கடையல் ரெடி. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு வானலில் வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன்.
இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், 4 மிளகு சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நுணுக்கி வச்சுருக்க ரசம் பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எண்ணெயில் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் வதக்கி நல்லா வாசம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா இது கூடவே வதக்கிக்கலாம். தக்காளியை வதக்கினதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். இது கூடவே கிட்னி பீன்ஸ் வேக வச்ச அந்த சாறு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இது இல்லாமல் தனியாக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி அண்ட் தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கூடவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், கிட்னி பீன்ஸ் சாறு ரசம் ரெடி. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான அண்ட் எட் ஹெல்த்தியான ஒரு லன்ச் மெனு ரெடி. சாதம், கலவக்கீரை கடையல், கிட்னி பீன்ஸ் சாறு ரசம், கிட்னி பீன்ஸ் சுண்டல், உருளைக்கிழங்கு வறுவல்.